அதிமுக பலவனமாகி வருகிறது என 90 விழுக்காடு அதிமுக தொண்டர்கள் நினைப்பதாகவும் அவர்களின் குரலாகத்தான் செங்கோட்டையன் குரல் ஒலிக்கிறது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாகரிகம் அநாகரிகம் பற்றி செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் தெரிவித்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து கட்சிகளும் இணைய வேண்டும் என்றும் திமுகவை அகற்றுவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் டிடிவி தினகரன் கூறினார். அதாவது நாகரிகம் அநாகரிகம் பற்றிலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அவர் எதிரணியில இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மைன்னு தான் சொல்லணும். அம்மா அவர்கள் 2016 விட்டு சென்ற ஆட்சி தான் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். பதவியில முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகள் ஆட்சியை பாதுகாத்து தந்த மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் என்று அடுக்கிக் கொண்டே போய் பண திமிருனாலையும் இன்றைக்கு இரட்டை இலை கையில எப்படியே கைப்பற்றி வச்சிருக்கோங்கிற திமிருனாலையும் அவர் இவ்வாறு செயல்படுவதைத்தான் எல்லோரும் கருதுகிறார். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்துவதற்கு எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுத்து போறவர்கள் தான் நாங்க. அராசிக்கிறோம்.